ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா டிவைசர் கேம். ஸோ இது ஈஸியாக தாங்க இருக்கும், நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க டிவைசர் கேம்ல, இங்க பாருங்க நம்ம கிட்ட கொஸ்டின்ல ஏ பி அண்ட் சி அப்படிங்கிற 3 கொடுத்துருக்காங்க. சரி, Scooby has a 3 integers a, b and c. Okay, Scooby calls a positive integer special. Okay, if it is divisible by b and it is divisible by c. ஓகே, அந்த இன்டீஜர் என்ன பண்ணணும், b ஆலையும் டிவைட் ஆகணும், c ஆலையும் டிவைட் ஆகணும். ஓகே, யூ நீட் டு டெல் த நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் இன்டீஜர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு a. ஃபார் எக்ஸாம்பிள் 12 3 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். 12 3 2 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 12 3 2 இது a, இது b, இது c. நம்ம என்ன பண்ணணும், b ஆலையும் c ஆலையும் டிவைட் ஆகிற ஒரு நம்பரை எடுத்துக்கணும். ஓகேவா, b ஆலையும் c ஆலையும், இது b இது c, b ஆலையும் c ஆலையும் டிவைட் ஆகிற நம்பர் எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் ஓகே இஃப் இட் இஸ் டிவிசிபிள் பை b and it is c, you need to tell the number of, ஓகே கவுண்ட் பண்ணணும், நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் இன்டீஜர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு a. ஸ்பெஷல் இன்டீஜர் ரெண்டாலையும் டிவைட் ஆகணும், அட் த சேம் டைம் எவ்வளோ நம்பர் இருக்கு ஸ்பெஷல் லெஸ் தென் a கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ இன்டீஜர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரி, ஓகே, எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 2. ஏன், பிகாஸ் 2 இன்டீஜர் டிவிசிபிள் பை 2 and 3. என்னது, 6 டிவைட் ஆகும் 12 டிவைட் ஆகும். ஃபைன், இப்போ இந்த 6 12 எதுக்கு ஈக்குவலா இருக்கா, 2 இன்டீஜர் டிவிசிபிள் பை 2 and 3 and less than or equal to 12 or 6 and 12. சரி, ஓகே, இங்க பாருங்க இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 ஆலையும் 2 ஆலையும் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 12. ஆமா, 18 ஆகுமே அப்படின்னு கேட்டா 18 ஆகும், பட் தட் இஸ் நாட் இன் த ரேஞ்ச் ஆஃப் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு a. அப்ப இதோட கவுண்ட் என்ன, 2. அப்ப இதை தான் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 100. ஓகே, ஸோ b ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா b ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் c ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லலாம்னா 6 அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3 ஆலையும் டிவைட் ஆகணும், 6 ஆலையும் டிவைட் ஆகணும், அப்படி ஒரு நம்பர்னா என்ன சொல்லுவீங்க, அது என்ன நம்பர், 3 ஆலையும் டிவைட் ஆகணும் 6 ஆலையும் டிவைட் ஆகணும். இப்போ இங்க பாருங்க 3 மாடுலஸ் எக்ஸும் 0வா இருக்கணும், அதே சமயத்துல அண்ட் 6 மாடுலஸ் எக்ஸும் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டியா இருக்கு, இப்போ a மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் b மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா இதை நம்ம எதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜிசிடி ஆஃப் a, b ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா என்னது, a மாடுலஸ் எக்ஸும் 0 தான், b மாடுலஸ் எக்ஸும் 0 தான். அப்ப ஜிசிடி கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா ஜிசிடி கண்டுபிடிச்சீங்கன்னா அது என்னது, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வேணும். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரை வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு வந்து எனக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 6 கொடுக்குதுன்னு வைங்க, நான் 6ல இருந்து எவ்வளவு நம்பர் இருக்கு அப்படிங்கறத நான் பார்க்க கூடாது, மல்டிபிள்ஸ் பார்க்க கூடாது, கரெக்டா. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிறதுலே லீஸ்ட் காமன் டிவைசர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும், கரெக்டா. அப்ப நான் என்ன பண்றேன், எல்சிஎம் ஆஃப் a, b ஈக்குவல் டு எக்ஸ்னா என்னது, அதுவும் a mod x ஈக்குவல் டு 0 தான், b mod x ஈக்குவல் டு 0 தான், கரெக்டா. ஏன்னா ரெண்டுத்துக்கும் இருக்கிற காமன் மல்டிபிள் தான் எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும், இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும், 3 and 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா என்ன வரும், 3 and 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும், எல்சிஎம் எந்த மெத்தட்ல, 2 மெத்தட்ல கண்டுபிடிப்பீங்க. 2ல கண்டுபிடிச்சீங்கன்னா இங்க வராது, முதல்ல 3ல கண்டுபிடிச்சீங்கன்னா 1 வந்துடும், இங்க 2 அப்படியே இருக்கும், திரும்ப 2 கண்டுபிடிப்பீங்க 1 and 1. இப்ப மல்டிபிள் பண்ணீங்கன்னா 3 into 2 6. இந்த ரெண்டையும் காமனா டிவைட் பண்ற லோயஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் என்னன்னா 6. அப்ப இந்த 12ல எவ்வளவு 6, இப்ப 6 மல்டிபிள்ஸ் எல்லாமே இது, இப்ப 6 வந்து இந்த ரெண்டை டிவைட் பண்ணுதுன்னா 6ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே இந்த ரெண்டை டிவைட் பண்ணும். அப்படி 6ஓட மல்டிபிள்ஸ் 12ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, 6 12 2 தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ 100ல 3க்கும் 6க்கும் லோயஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் என்னது, 3க்கும் 6 எடுத்துட்டீங்கன்னா முதல்ல 3ஆல பண்ணும்போது இங்க 1 இங்க 2, அடுத்தது 2ஆல பண்ணீங்கன்னா சேம் 1 1. அப்ப 3 2s are 6. ஐ ஹோப் 3க்கும் 6க்கும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன அப்படின்னா 6 அப்படிங்கிறத ஐ பிலீவ் அப்படி நான் நம்புறேன்.
அதுவா கூட இருக்கலாம். லீஸ்ட் காமன் மல்டிபிள் வந்து 6 இருக்கலாம். அப்ப இங்கேயும் வந்து அதே 6 தான். 6 டிவைடட் பை 6 0 வந்துடும் ரிமைண்டர். 6 மாடுலஸ் 3 அப்பவும் 0 வந்துடும். கரெக்ட். அப்போ 6 மல்டிபிள் 100ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? 6 12 18ன்னு போய்கிட்டே இருப்பீங்களா? இல்ல வெரி சிம்பிளா 100 டிவைடட் பை 6ன்னு சொல்லிடுவோமா? 100 டிவைடட் பை 6 அப்படின்னா என்னது? 100 6 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 6 ஆர் 6 பேலன்ஸ் 4 0. 5 30 6 36. அப்ப பேலன்ஸ் 4. அப்ப 16 மல்டிபிள்ஸ் இருக்கு. அப்ப லெஸ் தென் நம்பர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா 16 மல்டிபிள்ஸ் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அப்போ முதல்ல B ஆலையும் C ஆலையும் டிவைட் ஆகிற லோயஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கணும். B கொடுத்துட்டாங்க, C கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் LCM கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கு, B இன்டூ C, அதாவது நம்பர் 1 இன்டூ நம்பர் 2. சிம்பிளா எல்சிஎம்கானது அந்த டெரிவேஷன் என்னன்னா நம்பர் 1 இன்டூ நம்பர் 2 ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஜிசிடி. அப்ப நமக்கு இங்க என்ன வேணும்? எல்சிஎம் வேணும். அப்ப எல்சிஎம் வேணும்னா நம்பர் 1 இன்டூ நம்பர் 2 டிவைடட் பை ஜிசிடி ஈக்குவல் டு எல்சிஎம். அப்ப எல்சிஎம் வேணும்னா நம்பர் 1 நம்பர் 2 மல்டிபிள் பண்ணி ஜிசிடியால டிவைட் பண்ணீங்கன்னா தட் இஸ் யுவர் எல்சிஎம். இப்ப நம்பர் 1 அண்ட் நம்பர் 2ங்கிறது என்னது? முதல்ல பி அண்ட் சிக்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இதை எப்படி டிரைவ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் எல்சிஎம். இந்த மெத்தட்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். அப்ப எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது? செகண்ட் பாயிண்ட், ஏல எவ்வளவு இருக்குன்னு தானே கேக்குறாங்க. ஏ டிவைடட் பை எல்சிஎம் பண்ணீங்கன்னா தட் இஸ் யோர் ஆன்சர். அப்ப முதல்ல இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? ஜிசிடி வேணும். அப்ப ஜிசிடி ஃபங்க்ஷன் எழுதுவோம், பப்ளிக் இன்ட் ஜிசிடி. இப்ப ஜிசிடினா ஒரு 2 நம்பர் கொடுத்துருப்பாங்களா? கரெக்டா? பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் ஜிசிடி. இப்போ இந்த ஜிசிடிக்கு 2 நம்பர், ஒரு ஏ அண்ட் பி இருக்குங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த 2 நம்பர் என்ன நேம்ல வேணாலும் ரிசீவ் பண்ணிக்கலாம். அவங்க இங்க ஆர்குமெண்ட் ஏபிசின்னு கொடுத்துருக்கறனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. அதே ஏ அண்ட் பிக்கு தான் கண்டுபிடிக்கிறமான்னு மேபி நம்பர் 1 நம்பர் 2 கூட வச்சுக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ் ஃபார் அவாய்டிங் கன்ஃபியூஷன். இப்ப என்ன பண்ணுவோம்? இஃப் மை நம்பர் 2 ஈக்குவல் டு 0 ரிட்டர்ன் நம்பர் 1. இப்ப திரும்ப ஜிசிடி ஆஃப் நம்பர் 1க்கு நம்பர் 2 கொடுக்கணும், நம்பர் 2க்கு நம்பர் 1 மாடுலஸ் நம்பர் 2 கொடுக்கணும். ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணா போதுமானது. ரிட்டர்ன் ஜிசிடி ஆஃப் நம்பர் 2. இப்ப ஜிசிடி ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். எதுக்கு? பிக்கும் சிக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்ப இன்ட் எல்சிஎம் ஈக்குவல் டு பி இன்டூ சி. ஃபர்ஸ்ட் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், பி இன்டூ சி. இப்ப இந்த பி இன்டூ சி கூட டிவைடட் பை ஜிசிடி ஆஃப் பி கமா சி. இந்த ரெண்டுத்துக்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சீங்கன்னா யோர் எல்சிஎம் இஸ் ரெடி. நவ் ரிட்டர்ன் ஏ டிவைடட் பை எல்சிஎம். தட் இஸ் யோர் ஆன்சர். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? இதுதான் டிவைசர் கேமுங்க. ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த மேத்தமெட்டிக்கலை வச்சு நீங்க அப்படி இப்படின்னு டெரைவ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சா? எஸ், இட்ஸ் பாஸ்ட். ஸோ அப்போ இந்த டிவைசர் கேம் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஒருவேளை புரியல அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல பிங்க் பண்ணுங்க. தென் இந்த சேனல் மூலமா நீங்க உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறீங்க, பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நீங்க நம்பினீங்கன்னா ஸோ மறக்காம அதை கமெண்ட்லையும் போடுங்க. தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.